ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குலாப் ஜாமுன் செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு திடீர்னு இந்த சூப்பர் மார்க்கெட் போகும்போது குலாப் ஜாமுனை வந்து திங்கணும்னு ஆசை வந்துட்டு நான் டேரெக்டாக குலாப் ஜாமுன் இருக்கும் பாருங்கள், அதை தான் எடுக்க போனேன். இவன் தான் எனக்கு குலாப் ஜாமுன் செய்ய தெரியும், அந்த காசுக்கு நீங்கள் மாவு வாங்கிடுங்க, எக்ஸ்ட்ரா செஞ்சிடலாம் அப்படின்னா. சரி ரைட்டு, இவனை நம்பி மாவு வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு வந்தோமா, அதுக்கப்புறமா எம்டிஆராக தான் டவுட்டாக வந்து போச்சு. அதான் ரெண்டுமே ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்தாச்சு, ரெண்டு தனித்தனியாக செய்ய போகிறோம். எது டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன் கடைசியாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் எனக்கு செய்ய தெரியாது, என்னெல்லாம் இதில் போட்டதெல்லாம் படித்து வச்சுருக்கேன், இனி தான் செய்ய போகிறேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாவையை கொட்ட வேணும். சட்டியை கழுவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மாவை கடகடன்னு கொட்டிடுங்க. கை வேற கழுவலையே, ஐயோ. எனக்கு ஒரு செம்பில் தண்ணி ஊற்ற வச்சுருக்க வேண்டியதானே. எவ்வளோ தண்ணி ஊற்றுறது இல்லை, நீ தானே செய்கிறேன்னே, நீ தான் எடுத்துகிட்டு வரணும். நான் பாட்டுக்கு வாங்கி தின்ட்டு போயிருந்திருப்பேன் ஒழுங்காக கம்முன்னு. அதில் 3 பீஸ் இருந்துச்சு, 2 தான் இருந்துச்சு, 3 இருந்துச்சு, இன்னொரு இது நிறையா இது இருந்துச்சு வேறு வேறு கம்பெனிலாம். அழகாக அதை எடுத்து சாப்பிட்டு நேரம் முடிச்சிருக்கலாம். ஆனால் என்ன, நேற்று ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கேயே குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு நினச்சிருந்தேன், அங்கேயே கொடுத்தேன் 2 பீஸு. நல்லா அமுக்கியாச்சு, அது நல்லா இருந்துச்சு. இது கண்டிப்பாக நல்லா இருக்காது நான் செய்கிறது, இருந்தாலும் என்னை தேய்ச்சி ஏறும். பார்ப்போம். நகம் வெட்டலை, நகத்துக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிருக்கும். அதை தான் இம்ரான் சாப்பிட போகிறான். இம்ரான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிற நீ தான். நானா பரவாயில்ல, அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு. அவனுக்கு சளி, நான் பரவாயில்ல, அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு. போதுமா தண்ணி ஊற்றணுமா இன்னும்? நானும் ஊற்றிட்டேன்பா. நல்லா உருட்டுறான்ப்பா அவன். இன்னும் தண்ணி ஊற்றவா? போதுமா? தண்ணி ஓவர் ஆகிட்டுனா நீ தான்ப்பா காரணம், நான் உன்ட்ட கேட்டேன். இதில் படிச்சு பாரு, தண்ணி எவ்வளோ போடணும்னு படிச்சு பாரு. 1 லிட்டரா? 90 ml தான் போட்டுருக்கு. ஓ, சுகர் சிரப்புக்கா? இவனை தான் பார்க்க சொல்லணும், கிளிகிளின்னு இருக்கும். 1 லிட்டர் தண்ணி ஒரு பாட்டில் ஊற்றுற என்னதுக்காக? இது மிதந்துட்டு இருக்கும். குலாப் ஜாமுன் தோசை சுட்டு சாப்பிடலாம். ஏலே மனசாட்சி இல்லாமல் 1 லிட்டர் தண்ணி இந்த மிடுகான் மாவுக்கு சொல்கிறான் மக்களே. இதுவே பிசு பிசுன்னு ஆயிடு. இல்லை இதுவே 1 லிட்டர் வராதுல்ல, இதுலேயே 2 பேரும் பிசைஞ்சு முடிச்சு இன்னும் 3/4 தண்ணி இருக்குல்ல. படியா பார்த்தோன்னா அதுதான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதை மட்டும் நீ சீனி பாக்குள்ளதான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இல்ல அப்ப ஒழுங்கா இருந்துச்சுல, அப்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்ப தண்ணி ஊத்தணும்னு ஒரு மாதிரி ஆயிட்டு தெரியுதா? இப்படிதான் வரும். இல்ல அவன் மாஸ்டர் சும்மா இரு, இப்ப செய்வான், அமைதியா இரு. அவ்வளவுதானா? ஒட்டுதே, ஒட்டணும், லைட்டா ஒட்டணும். ஒட்டணும் அது இதுண்டு சும்மா கதை விட்டுட்டு இருக்க. ஏன் இவ்வளவு பேருக்கு எப்படி செஞ்சிருக்கானு? சரி நான் நீட்டா செஞ்சிருக்கேன்பா, நீ அமைதியா தின்னுனே. தண்ணியை ஊற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு? ஒரு இளவு இல்லையே, கரெக்டா அதெல்லாம் வலிச்சு வலிச்சு இது பண்ணணும். உருட்டும் போதே உருட்டதில்ல வயலுக்கு. பாதிமாவும் சட்டியில தான் இருக்கு. சட்டியில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவன் நல்லா பண்ணியிருந்தான், கடைசியில தேவையில்லாம தண்ணியை ஊத்திக்கிறாரு. எனக்கு கரெக்டாக வந்துட்டு, அவ்வளோதான், பெர்ஃபெக்ட், அவ்வளோதான். உருண்டை பிடிச்சாச்சு, முடிஞ்சு மக்களே. அது ஒரே உருண்டையாக போட்டுறீங்களா? நீ உருட்டு, ஒழுங்கா உருட்டு. ஆய் பஸ் அது இன்னும் அடியில் ஒட்டி இருக்கு. அதை ஃபுல்லாக இடல, அடியில் ஒட்டினது இடல. இந்த பார்ல இப்படி இடல, வலின்னு வலிக்கான். வலிமாமே வலி. இம்ரான் தான் விரும்பி சாப்பிட போகிறான். 2 தனித்தனியாக நீ அதை தான் திங்க ஆசைப்பட்டு இல்லைண்ணே, அவன் ஆசைப்பட்டான். உன் ஆசையை நீ நிறைவேற்றிக்கோ, அதான் திங்கிற நீ. எனக்கு அபீஸ் இருக்கிறான். என் குலாப் ஜாமுன் தான் நல்லா வரும். சரி மக்களே, இது ஊறினதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். வாங்க, அதுக்குள்ளே இதுதான் சீனி போடும். சீனி எடு பார்த்தாங்க. ஐயி சென்றாரு. எப்பா எப்பா அதை தொடாம அடிப்பா. இல்லை தாளை உடல, இல்லை உடல பத்த மாட்டேன்னு. ஏய் இது பண்ணவே இல்லை, ஆன் பண்ணவே இல்லை. ஆனில் தான். ஓகே அப்படியே
இங்கே வரைக்கும் கேஸ் ஸ்மெல் வருது. டபுள்னு அடிக்கல கம்மி பண்ணி எல்லாம் செதறிட்டுனா அருமையாக இருக்கும். இப்படி க்ளோஸ் பண்ணுற போல இப்படி வச்சுட்டா போல. இல்லை இப்படி இருந்துச்சு, அப்புறம் இப்படி வச்சு ஃபுல்லாக அந்த சைடு திருப்பி கரெக்டாக. அப்புறம் கொஞ்சம் காவாசி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 2 லிட்டர் ஊற்ற போகிறது இல்லை, 1.5 லிட்டர் தானே ஊற்ற போகிறோம். போதும் தானே? 1.5 பக்கெட் தான் போட போகிறோம். ரஃபாக இருக்கா? தண்ணி ஊற்றணுமா? நான் உருட்டுனே ரஃபாக இருக்கா மாவு. வடக்க விட்டுனது தான் கரெக்டாக போகும். வடக்க விட்டுனா தான் கரெக்டா. இல்லை இல்லை, ரிசல்ட் கரெக்டாக வருது பாரு. வடக்க விட்டுனது தான் கரெக்டாக. வடக்க சொல்லு. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் உருண்டை. இன்னும் கொஞ்சம் லைட்டா ஈரப்பதம். வடக்க கரெக்டாக ஊற்றிட்டா. இன்னும் தண்ணி ஊற்றணுமா? அப்போ மக்களே வாங்க மறுபடியும் பேசிடுவாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? ஊற்றுவோம். காந்தத்தை காணோம். லைட்டா ஊத்து, ரொம்ப ஊத்திராத. இன்னும் கொஞ்சம் மாவு பேச அழுத்தி பேச. ஆனா தண்ணி போதுமான்னு இந்த பையில்ட்ட கேட்டேன். இந்த பை போதும் தான் சொன்னான். உடனே அப்படியே வீடியோ 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 பாரு பாரு வீடியோல இப்ப எடுத்து பார்ப்போம். தண்ணி போதுமா? நான் யார்கிட்ட கேட்டேன்? இவன்கிட்ட தான் கேட்டேன். போதும் சொன்னது யாரு? நான் என்ன சொன்னேன்? கேட்டேங்க போதும் கரெக்டா இருக்குன்னு சொன்னியா இல்லையா? வீடியோ எடுத்து இப்ப ப்ரூஃப் காட்டிடுவேன் மக்களே. இது வீடியோ ப்ரூஃப் இருக்கும். நீ அதை வந்து கட் பண்ணி போடுற எடிட் பண்றப்போ அதுல வீடியோ ப்ரூஃப் இருந்துச்சுன்னா கட் பண்ணி போடுறேன். சரி சரி சரி. இல்லைன்னா ரெண்டுல யார் இருக்கும்? வீடியோ இருந்துச்சுன்னா அவனை போட்டுரு, இல்லைன்னா இதை போட்டுரு. அப்படி போடக்கூடாதுல்ல, எது இருக்கோ அதான் போடணும். இதான தண்ணி? இதாதா? இது நல்ல தண்ணி தானே? நம்ம வச்சதுதான். போதுமாடா? அதாலாம் இந்த லைட்டு போதுமாடா? இல்ல சீனிய போடல, தண்ணி அவன் அதுக்குள்ள உருட்டி இது போட தண்ணி கொதிக்கல, சீனிய போடல. 1 லிட்டர் இல்ல 1/4 லிட்டர் தண்ணி ஆவியா போயிடல. என்னல போடணும்? அட பைத்தியம், இத தண்ணில போடல. சீனிய தண்ணில போடல, எண்ணெயில தான் போடணுமா? தண்ணியில போடக்கூடாதா? இதுல நான் முன்னாடி பண்ணியிருக்கேன் வேற. அவன் அந்த குஷியில எல்லாம் மறந்துட்டான். நம்ம கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அந்த குஷியில அது பாதி பக்கெட் போடல, அவ்வளவுதான் தண்ணி ஊத்தி இருக்கு. 1 கிலோ. ஆமா 1.5 கிலோ போடணும். 1 கிலோ 1 கிலோ அதுக்குதான் 1.5 லிட்டர் தண்ணி. ஒன்றரை லிட்டர் இதுக்கு சீனிக்கு தண்ணி போதும்ல? என்ன சீனி காணும்? எங்க எவ்வளவு சீனி போட்டாலும் சீனி காணும், எவ்வளவு போட்டாலும் உப்பை காணும், உப்பு போட்டுட்டு இருப்பானே அந்த கதையே. சீனியை காணும், எங்க போச்சு சீனி? சீனி பத்தாலும் சீனியை போட்டுறதுல ஆளும் கொஞ்சம் கோளாறுதான், பார்த்தாலும் பாப்பா. அள்ளி பார்த்து என்ன பண்ண போறான்? அது பாட்டுக்கு அதான் சொல்றேன். நக்கி போயிரு, சீனி கரெக்டா இருக்கானு. சீனியர் கையை சீனியர் நக்கி போயிரு. இப்போ மாவு பதத்துல ஆசீர்வாதம் தான் இப்போதைக்கு முன்னிலை வகிச்சிருக்கு. எம்டிஆர். ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, பார்ப்போம். டேஸ்ட் அதுக்கப்புறம் சாப்பிடும் போது தான் தெரியும். அவ்வளோதான் மக்களே, மறுபடியும் பிசைஞ்சு வச்சாச்சு.
ஏ ஒன்று போதும் 2 போதும். மொத்தம் எத்தனை போட்டிருக்க? 3 போட்டிருக்கான். நல்லா நிறைய வரப்போ போதில்ல இல்லை ஏன்னா இந்த வரப்பு வாரி ஏலக்காய் போட்டிய மாவுளை போட்டு அப்படியே விரவி ஒவ்வொரு குலாப் ஜாமுனுக்குள்ள ஒவ்வொரு ஏலக்காய் சொருகிருமா இல்லைன்னா இது பண்ணுமா? வத்தப்பொடி போடுமா? வத்தப்பொடி போடுமா? உரப்பறம் தான் நல்லா இருக்கும். ஆமா உரப்பு குலாப் ஜாமுன். உரப்பு குலாப் ஜாமுன் நம்ம டிஃபரெண்டா பண்ணுவோம். போதும்ல இது பண்றாங்க லைட்டா நுணுக்கி போடல. என்னல பண்ற? சதைச்சிடாத. இவன் சதைச்சிட்டான். லைட்டா ஒரு 2 உடையிற மாதிரி உடைச்சு போடணும். அவ்வளவுதான். இவன் போட்டு குத்தும் குத்துறான். ஏன் நீ போடாத அத. போடு போடு போடு. ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இதாயிரும். லைட்டா உடைக்கணும் அவ்வளவுதான். ஏல அவன் சதைச்சு வச்சிருக்கானே அப்படி பண்ணாதல. உள்ள ஃபுல்லா ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி வரும். சும்மா லைட்டா அப்படி ஓடணும். இவன் தான் தட்டுனா நானும் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நொங்கு இன்னும் தட்டிட்டு இருக்கான். வேகமா ஃபோர்ஸ் கொடுக்கான். அது ஆயில கையில ஃபுல்லா ஆயில் ஆக்கிட்டானே. ஒரு அடி அடி 3 செங்குத்தா வச்சுட்டா. போதும் போதும். பழசு மாதிரி இருக்கு. இந்த ஏலக்காவை தவிர்த்துருமா? பாரு இந்த ஏலக்காய் எந்த ஜென்மத்துல உள்ளது? பழசாலா வாங்கி வச்சு யூஸ் பண்ணவே இல்லையா? பழசா காஞ்சி போற அளவுக்கு மட்டும் தான் பழசு. ஏ சட்டி சுடுது. போங்க அங்கிட்டு போங்க. கூழு ஊற அந்த பையன் இந்த பந்து தான் வேணும்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏல அவனுக்கு கொடுமா பந்து கொடுமா. கடைசியில இந்த பிள்ளை வச்சு விளையாண்டுட்டு இருந்த பந்தை 2 பேரும் எடுத்து சண்டை போட்டு. என்ன உனக்கு பந்து வேணுமா? உனக்கு பந்து வேணுமா? இறக்கி விடுங்கப்பா. நீ போய் அப்பு சாச்சி நீ போய் அப்பு. மூஞ்ச கட்டு பந்தப்பு ஏலக்காய் எடுத்துட்டு வந்துட்டான். அது ஏலக்காய் எடுத்துட்டு வந்த உடனே ஒரு தோரணையா அப்படியே வாரான். இதான் ஏலக்காய் பச்சை கலர்ல இருக்கு. பச்சை கலர் ஏலக்காய். இது ஏலக்காய் வீட்டுல முன்னாடி உள்ள வந்து நிசாவை அசிங்கப்படுத்துறீங்க. நிசா உன்னை அசிங்கப்படுத்துறாங்களா? நைட்டா புலந்துக்கிட்டு அவ்வளோதான். சரி உருட்டுமா? குண்டமா உருட்டுறியா? நெய் போட்டு உருட்டுமா? கையில நெய் போட்டு உருட்டும். பெருமையாக உணர்கிறார் நிசா. இவ்வளவு நெய் இருக்கு. அப்படி கையில போட்டு வேண்டியதுதானே? அவ்வளவுதானே. ஊரி நீ என்னதானே எடுத்த? போற மணல் மணலான நெய்யா? மணல் மணலா இருக்கு. மண்ணுக்குள்ள போட்டு எடுத்துருப்பாளோ மணல் மணலானா? எப்படி? சரி மக்களே, இட்ஸ் டைம் ஃபார் உருட்டு. நல்லா உட்காந்து வேடிக்கை பார்க்குறது வந்து உருட்டுறது இந்த பழக்கம் யாருக்கும் கிடையாது. உட்காந்து வேடிக்கை பார்க்க உருட்டுறதெல்லாம் டாஸ்க்ல வராது. திங்க கூடாது. ஃபுல்லா பண்றவங்க தான் ஃபுல்லா திங்கணும். என்னது வேணுமா? எடுத்துக்கோ. அடக்கு உருண்டை ஒரு 2 எடுத்துக்கோ. உருண்டைமா இந்த மாவு திங்கலாமா விரிச்சா? சும்மா இருக்கட்டும். என்ன அது அழகா இருக்காமா? டேஸ்ட்டுக்குன்னு ஒரு வீல் இல்லை. அப்போ பார்த்துக்கிறேன். எம்டிஆரோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீ பேச ஆசீர்வாதோட பவர் தெரியாம பேசிட்டு
என்ன நீ உருட்ட போறியா? ஏது திங்கிறக்கா? ஏன் மாவு திங்க கூடாது, வயிறு வலிக்கும். வேண்டாம். இந்தா. பெரிய உருண்டையாவே போடலாம்னு நினைக்கிறேன். சும்மா கையில் வச்சு பிச்சு வீசிக்கிட்டு இருக்கு. என்ன துப்பிட்டானா? இதானே சொன்னேன் நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். வேணும் வேணும்னு அழுதுட்டு இருந்தேன். உடையாம இருக்கணும். உடையாமையா திங்க போற, உடச்சன்னு திங்க போறேன். உடஞ்சாதான் உள்ள நல்லா அந்த சாறு இறங்கி இருக்கும். வெடிச்சா நல்லா இருக்கும், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சும்மா போட்டுக்கிட்டு இதுல என்ன மாதிரி உருட்டி நீ மட்டும் திண்டுக்கணும், உங்க அம்மாக்கு கூட இதுக்குள்ள வச்சிடக்கூடாது, புரியுதா? யாரு ஏன் இதுல வைக்காத, நீ கடைசி வரை உருட்டிட்டே இரு. அது உருட்டிட்டே இரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. நெய் இல்லை, அதனாலதான் ஒழுங்கா வரல. இப்போ வந்துட்டுல இப்ப பாரு ஆண்டி. நான் தான் கேட்டேன். சரி என்ன பண்ணலாக்கு? நக்கிக்கோ நக்கிக்கோ. நெய்யை வச்சுட்டு அங்கே வச்சு கேட்டதே நான் தான். நீ அப்போ சுத்தமாக தொடர்க்கே கூடாது, அங்கே வச்சேன். கடைசி வர உருட்டு நீ இதை முடிக்கிற வரை நீ அதை தான் உருட்டுற. ஏன் அப்படி பாக்குற? ஏன் போதும், அவ்வளோதான். மாவு வேஸ்ட் ஆகக்கூடாது. சரி நீங்கள் உருட்டுற உருண்டை நீங்கள் பொறிச்சு தனியாக தண்டுக்கணும். இந்த கேங்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது. நாங்கள் 3 பேர், எங்களுக்கு பையனா என்னன்னே தெரியாது. என்ன ஒழுங்கா உருட்டல, ரவுண்டா வரல பாரு, ரவுண்டா உருட்டு. இப்படி என்ன மாதிரியே உருட்டு, ஒழுங்கா உருட்டு. ஒன்னதான் பேசுறா. என்ன பேசுற? என்ன பேசுற? இல்ல விளையாட கூப்பிடுறாள, பந்து விளையாட போறியா? பாலம் விளையாட வரணும். மண்டியில் ஒரு அடி போடு, மச்சானுக்கு அடிச்சு கூப்பிட்டு போ. அடி அடி அடி, அப்பதான் வருவோம். நீ வா, வாய் பேசு இல்ல, வா சும்மாயா இருக்க, வா. என்னடா ஆட்டம், என்னடா ஆட்டம்? மச்சான் முன்னாடி போய் இப்படி ஆடிட்டு இருக்க. ஏலா போடுவா, போடு, அடியும் போடுவா. சரிப்பா, எப்படி வெடிப்பெல்லாம் பண்ணிட்டா? வெற்றி. அதுல கவுண்ட் போட்ட கவுண்ட் வரணும்ல, 30 கட்டி இல்ல, அப்ப இப்படிதான் போட்டாதான் வரும். அப்படி போட்டாதான்ப்பா வரும். டீம் சொகானா. நீ என்ன நீ குடியம்ல ஏலா சேட்டை பண்றலாம். என்ன உம்முன்னு போயிட்டா அழுதுட்டு. சிரிக்க நாங்கள் சிரிக்கதாம்மா செய்யறோம், நாங்கள் சிரிக்கதான் செய்யறோம். ஏன்னா பிள்ளைய அழுக வைக்க இந்த டீம் ஆசீர்வாதம் எங்க பாருங்க. நாங்கள் பிள்ளைய எவ்வளவு குஷியை வச்சிருக்கணும். டீம் எம்டிஆர், டீம் ஆசீர்வாதம் பாருங்க. பிள்ளைய அழ வச்சிருக்கேன். சரிமா எப்படி இந்த பிள்ளையும் 90s கிட் பிள்ளை கிட்ஸ் நாங்க. ஆமா மக்களே, உருட்டி முடிச்சாச்சு. கவுண்ட் வந்து எனக்கு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. உருண்டை பார்த்துக்கோங்க.
இது எல்லாம் கலந்த கலவையா இருக்கும். எல்லா சைஸ் சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வர இருக்கும். எல்லாத்துக்கும் தக்கன சைஸ் வைக்கணும்ல. இது சாசிக்கு, இது சாசிக்கு எப்படி கரெக்டா இருக்கா? அவளையும் நான் மைண்ட்ல வச்சு உருட்டி இருக்கேன். திங்க் பண்ணணும். இவனுக்கு அந்த மாதிரி இது என்னத்த இருக்கும். சரி ரைட் விடுங்க, திட்டாதீங்க அவனை, கமல்ல திட்டாதீங்க. இதான் கூட இல்ல 28. நம்ம பாய்ஸ் வர இல்ல, எங்க பாய்ஸோட கவுண்ட் வச்சா 35 வரும். 29, 30, 31, 32, 33, 34, 35, 36 போடு நம்ம வீட்டுன்னு. இத வந்து பிரிக்கணும். தனித்தனியாலாம் போட வேண்டாம். இது தனியா பிரிக்கணும். அது தனியா பிரிக்கணும். முதல்ல ஒரு இதை முடிச்சிருங்க. அடுத்து சூடு ஆறி ஒரு மாதிரி ஆயிரவே கூடாதுல்ல. டக்குனு போடணும்ல. அது ஊர்றதுதான் டேஸ்ட். எவ்வளவு நேரம் ஊறுதோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஊத்த போறீங்க? சரியாப்பா. அப்ப அது கூட கொஞ்சம் சரியாப்பா. அது கூட கொஞ்சம் வரும்ல. ஓகேப்பா. இதை போட்டுருங்க. கான்ஃபிடன்ஸ் மோட்டிவேஷன் பரவாயில்ல, அப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊறட்டும். நல்லா இருந்தா எக்ஸ்ட்ரா ஊறுனாலும் சொல்லிடுவானோ. இல்லை, மிதமான சூட்டில் வச்சு அப்படியே பொரிக்கணும். இந்த கப்பா கப்பான்னு விட்டு அப்படியே பொரிச்சிட்டு கறிக்கிட்டுன்னு புலம்ப கூடாது சொல்லிட்டேன். ஆமா, வேற யாரு? அப்ப நாங்களே பொரிச்சுக்கிறவா? சரி ரைட், அதையும் பண்ணிடுவோமே. என்னோட இதுதான் மக்களே, நான் பண்ணதுதான் இப்போ ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணிக்கணும்ல. ஆமா ஆமா, ஒண்ணு இல்லையா? வெடிச்சா கரெக்டா இருக்கும். டேஸ்ட் உள்ள போட்டு ஊறும்போது அருமையா இருக்கும். நான் எடுத்துற இதை போடு. இல்ல இது வெடிக்கும். இத போடு. இந்த ஆட்டத்தை போட்டு எப்படி வரும் பாரு. மாஸ் பண்ணும். ரொம்ப கருக விட்டுறாத. போதும் போதும். ஜாரு ஒரு இதோட பண்ணிருக்கான். இப்படி வெடிச்சதானே உள்ளுக்குள்ள போகும். சொல்லு ஜாரு. அத நான் அப்பவே சொல்லிட்டேன். அத அப்பவே அடிச்சாச்சு. எப்படி வெடிக்காம இருந்தா? ஏழ மாஸ் பண்ணிட்டானே. நானா இது வெடிக்காம அருமையா வந்திருக்குல. அப்புறம் என்ன போடுச்சா? இப்ப அள்ளி போடு गाइस. ஜாகச்சி அடி நீயே பொரிச்சு. மூணுமே ஒட்டிக்கணுமா? ஏல 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 நில்லுங்க வா. அப்படியே அவனே போட்டு பொரிக்கிட்டு மெதுவா. நான் இங்க தான் நிக்கேன். ஏசி ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அன்னை பாத்திமா காலேஜ் மதுரை. அது காலேஜ் போறவங்க பாத்துக்கங்க. அடடா, அந்த வாசமே அருமையா இருக்கு தெரியுதா? குலாப் ஜாமுன் வாசம் ஆட்டு. குலாப் ஜாமுன் ஆட உனக்கு வரலையாக்கும்? இல்ல நல்லா வருது. எம்டிஆரா? கரிச்சிட்டான். கரெக்டா இருக்கும். சும்மா இரு இம்ரான், ஒன்னும் தெரியாம பேசக்கூடாது. நல்லா பாரு, அப்படியே வெடி கேக்கு. அதை பார்க்க கூடாது. நம்ம வீட்டில் பண்றத விட நம்ம பெட்டரா பண்ணியிருக்கோம் தெரியுமா? குலாப் ஜாமுன் முன்னாடி பண்ணும். இதை விட நம்ம அருமையாவே பண்ணியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுல இவ்வளவு பெட்டரா பண்ணியிருக்கோம். இது கேபிள் சொல்றான். அது ரிஷிபாலா இதை போகும்போது தான் தெரியும் உண்மையான குலாப் ஜாமுன்னா எதுன்னு இப்ப பாப்பீங்கடா அப்படின்னு பின்னாடி இருந்து அவன் பேசிட்டு இருக்கான். சவுண்டா எதுவும் பேசலையா? என்ன புதுசு இப்படி சொல்லிக்கிட்டான்? கான்ஃபிடென்ட் இல்லாத பாய். அங்க பேரு வெடி கேக் செஞ்சு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம். கான்ஃபிடன்ட் இல்லாத பாய். பேச்சுல காட்டக்கூடாதுண்ணா. பேச்சுல காட்டையே வக்கல்ல. நாங்க பேச்சிலையும் காட்டுவோம், செயல்லையும் காட்டுவோம். இன்னும் ரெண்டு போட்டு ஏழையெல்லாம் போட்டு. இது சூடா இருக்கும் போது இதை எடுத்து அதுல போடு. ஆமா போடு. அப்படியே போட்டு. அதை மறந்தாச்சு. சூடா இருக்கும் போது தான் உரியும், ஆறினா உரியாது. இனிப்பு வெடி கேக். வேண்டாம் உனக்கு திண்ணில கிளம்பு. நீங்க பண்றதோட நாங்க செம்ம பெட்டரா பண்ணியிருக்கோம். போதும் நினைக்கிறேன். கரைஞ்சிட்டு கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஓகே கொஞ்சம் அந்த கலர்ல இருந்தா நல்லா இருக்கும். வெள்ளையா இருந்தா மாவா இருக்கும். சும்மா தெரியாம பேசக்கூடாது.
நெகட்டிவ் பெர்சனை நம்ம கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும். கொஞ்சம் தள்ளி இல்லைன்றா, போட்டுடு. கொஞ்சம் வடியட்டும். நம்ம பண்ண என்ன அழகா வந்திருக்கு பாரு. ஐயோ இது பாரு பாரு. முத்துக்கு முத்தாக செம்ம. எனக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கு. இப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க இந்த சைடு வந்து வீடியோ எடு. இந்த ஃபேஸ் சைடு பேச எனக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கு. பரவாயில்ல, இப்படி இருந்து இப்படி எடுத்து போட்டுக்கிறேன். பச்சைக்க ஒரு மூஞ்சி ஆளு இந்த சைடு நல்லா இருக்கும். ஆமாப்பா, அந்த சைடு நல்லா இருக்கும். அது அப்படிதான். மடக்கா ரெடியா? இவன் கேட்டோன்னே எனக்கு ஹேங் ஓவர் 2ல வருவா தெரியுமா? கதை கேட்காரு. அதே மாதிரி என்னுடைய குலாஜாமுன். ஆனா இது சீனிபாக அதிகம் பண்ண இப்படி காண இதுக்கு எவ்வளவு இருக்கு, பயங்கரமா இருக்கு. தண்ணியை ரொம்ப கம்மி பண்ணி இருக்கணும். இன்னும் அந்த இதையும் பண்ணிடுவோம். காணாது அதையும் உருட்டை. அவளுக்கு டீம் கேர்ள்ஸை உருட்ட சொல்லிடுமா? அதை டீம் கேர்ள்ஸ் இன்னொரு மாவு இருக்கு, அதை பண்ணுங்க கொஞ்சம். சட்டி எடுத்துவாங்க. சட்டி அங்க இருக்கு, நீ பிடிச்சி எடுத்துருவியா? அழகா அப்படி உருண்டை. இப்பதான் போட்டிருக்கான். கூவலாம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து போங்க. எந்த தண்ணி காடு வணக்கம் குலாப் ஜாமுக்கு சொல்லுங்க. நீங்களே சொல்லிக்கோங்க, எனக்கு டைம் இல்லை.